வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பவர்கள் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து நீச்சமாக 12ல் இருக்கிறது. 8ஆம் அதிபதி 12ல் நீச்சமாகும்போது பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்களால ஒரு மன உளைச்சல், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களும் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதே நீங்களே பெண்ணாக இருந்தீங்களும் நம்ம செயல்பாடுகள் நம்ம இப்படி பண்ணிட்டோமேங்கிற நினச்சி கொஞ்சம் ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நல்லா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு நல்ல ஒரு பெரிய தொழில் வாய்ப்புகள், ஒரு பிஸ்னஸில் வந்து ஒரு அடுத்த லெவல் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல வளர்ச்சி, வேலையில் நல்ல ஏற்றங்கள், லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக பாருங்கள். அதே ரொம்ப அற்புதமான விஷயங்கள். அதுக்கப்புறம் 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி 6ல் நீச்சமாக இருக்கும்போது கடன் எதை வாங்கி ஏதாச்சும் வந்து ஒரு வண்டி வாகனங்கள் இல்லை ஒரு லேண்டு வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கு நடக்குமானா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான குரு வந்து உச்சமாக உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுலேயுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாச்சும் லோன்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது புதிய தொழில் வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் போகும்போது உங்களது 9ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சாரத்திலே போகும்போது நல்ல வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருக்கணும் நிறைய பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பாவுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு செட்டில்மெண்ட்டோ ஒரு பெரிய பணமோ வரணுன்னா கண்டிப்பாக உங்கள் தந்தை சார்ந்த விஷயத்தில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை, திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு பரிவர்த்தனை இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலே வந்து நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சலோ டென்ஷனோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது பெண்கள் விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்களே பெண்ணாக இருந்தால் உங்களோட செயல்பாடுகளாக கொஞ்சம் வருத்தமாக ஒரு டென்ஷனாக வரும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 11ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு நீச்சமாக உங்கள் ராசியிலே இருக்கும்போது, அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களால் கொஞ்சம் டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாம் லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முயற்சிகள் ஒரு பெரிய வெற்றிகள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு பிளான் பண்ணி ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸ் பண்ணி அதனால் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி செவ்வாய் வந்து இப்போது குருவுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள், வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி. ராகு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்காருங்க. ராகு 5லேருந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் வந்து வேலை இல்லாமல் உங்கள் குழந்தைகள் தான் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி. குரு வந்து பார்த்திங்கன்னா 3 6ஆம் அதிபதி 10ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இளைய சகோதரர்கிட்ட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் நல்ல ஒரு லெவலில் முன்னேறதுக்கான வாய்ப்புகள், வேலையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி
6ல் வந்து உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு சுணக்கங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து தாயார் வந்து கொஞ்சம் இடவடமாக பேசுகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும். 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி புதன் வந்து 2ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. பிரயாணங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா புதன் சனியுடைய சாரத்தில் போகும்போது சனி வக்கரமாக போகும்போது வேலையில் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, நம்ம நினச்ச வேகத்துக்கு போகல அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து கேது தேசாவது கேது 11லிருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு. திடீர் அதிர்ஷ்டங்கள், ஒரு கோர்ட் கேஸ் ஏதாச்சும் நடந்துகிட்ருக்குன்னா இப்போது அது போயிட்டு நீங்கள் செட்டில்மெண்ட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அது உங்களுக்கு சாதகமாக அமைகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக வந்து சுக்கிரன் தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 12ல் நீச்சமாக இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் எதிரிகளாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளோ, கொஞ்சம் மன உளைச்சல் வந்து தூங்காமல் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து நாள் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ வாஸ்து நாள் வந்து நம்ம பண்ணலாமா, ஸோ வாஸ்து நாளில் வந்து பூஜை போடலாமா, பூமி பூஜை போடலாமா, இப்படி வந்து நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்குறது உண்டு. ஸோ இது வந்து என்ன கிளாரிட்டினா, வாஸ்து நாள் முதல்ல வந்து ஒரு டேட்டா எடுப்போம். ஸோ வாஸ்து நாள் அன்றைக்கி பூஜை போட்டவங்களுடைய விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டாக நடந்துதா, பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா அது ஒரு சிலருக்கு தான் ஒர்க் ஆகும், அதுவும் ஃப்ளூக்கில் ஒர்க் ஆகிறது தான். அது வந்து வாஸ்து முழிச்சிருக்கிற அன்றைக்கி தான் வந்து நம்ம வந்து வீடு ரிப்பேர் பண்ணோம், வாஸ்து வீடு கட்ட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு ஹம்பக்கான விஷயம். ஏன்னா வந்து அது வந்து சும்மா ஒரு ஜென்ரலான ஒரு விஷயம்னு வச்சுப்போமே. எப்படி மூல நட்சத்திரம் பொண்ணு ஆவாதுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கதை தான் இதெல்லாம். ஓகேவா, சும்மா ஜென்ரலாக தெளிச்சு விட்டு போன ஒரு சாங்கியம். இது ஜென்ரலாக ஒரு வாஸ்து நாள்ன்றது வந்து எப்படி இருக்குன்னா, பூமி வந்து இப்போ நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க. ஸோ அன்றைக்கி வந்து வாஸ்து நாளை பார்க்குறதை விட உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான லக்னத்தோடைய நட்சத்திரம் இது வந்து கெடாமல் அதோடைய பட்சி நல்ல ஒரு ரீதியில் இருந்து நீங்கள் வந்து அந்த முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணும்போது வீடு வந்து அழகாக கடகடன் முடியும், ஸ்பீடாக முடியும், ரொம்ப அற்புதமாக வந்து நீங்கள் வீடை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வந்து நான் வந்து கண் எதிர்க்க இது நடந்த உண்மை. ஓகேங்களா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடாகூடமான நாட்களில் வந்து பில்டிங் ஆரம்பித்து பாதியிலே நின்று போய் லோன் கிடைக்காம காசு தட்டுப்பாடாகிலாம் பாதி நின்றது. இன்கம்ப்ளீட்டட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டது நிறைய ஹவுசஸ் இதுலேயும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஜென்ரலாக வெறும் வாஸ்து நாளை பார்த்துட்டு இந்த மாதிரி நான் பூஜை போகிறேன்னா அது தப்புங்க. ஸோ அதுவும் வந்து யார் பேரில் இருக்க வீடு, யார் அங்கே இருக்க போகிறாங்க, குடும்பத் தலைவன் குடும்பத் தலைவி, இவங்களோட 2 பேருடைய ஸ்டார், அதை வச்சு தான் வந்து நம்ம முகூர்த்தம் குறிக்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து ஒரு கேலண்டரை பார்த்து முகூர்த்தம் குறிக்கிறது, கேலண்டரை பார்த்து வந்து நான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். இது வந்து நீங்கள் பண்ணி பார்த்து கையை சுட்டுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஐயோ என்னடா அது. எங்கள் வீட்டிலே நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திங்கன்னா, எனக்கு அன்றைக்கி வந்து நான் ரொம்ப சின்ன வயசு, ஒரு 16 வயசு இருக்குன்னு வச்சுமே. அப்போ எனக்கு ஜோதிடம் தெரியாது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு கிரகப்பிரவேசமே பண்ணிட்டோம். வீடு வந்து நாங்கள் கடக்கால் போட்டோம். இதுக்கு முன்னாடி அது பின்னாடி ஒரு குட்டி வீடு இருந்தது. அதில் ரொம்ப நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். பெரிய வீடு கட்டிட்டு நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறோம். போய் அடுத்த ஆண்டே வந்து எங்கள் அம்மா இறந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பெரிய டவுன்ஃபால்லாம் நாங்கள் சந்தித்தோம். வீட்டில் வந்து நிம்மதி இல்லாமல் போன ஒரு விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. ஸோ இது கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, சுப முகூர்த்த நாள் அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கேலண்டரை பார்த்து இதான் முகூர்த்த நாள்னு சொல்லி குறித்து உள்ளே போய் மாட்டிக்கிட்டது தான். அதனால் வாஸ்து நாளை மட்டும் பார்க்காதீங்க. உங்களுடைய நட்சத்திரம், ஸோ உங்களோட பிறந்த நட்சத்திரம், அதே மாதிரி உங்கள் லக்னத்துடைய நட்சத்திரம், உங்களது மனைவி, கணவன் மனைவி இருந்தீங்கன்னா மனைவியோட நட்சத்திரம், லக்ன நட்சத்திரம், இது நாளைத்தையும் வச்சு ஒரு சுப முகூர்த்தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப அற்புதமான வெற்றிகளை கொடுக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.